கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமான ஆகாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஞானத்தின் வீடும் 7 தூண்களும் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த 7 தூண்கள் என்கிற அந்த உட்பிரிவிலே அந்த 7 உபதேசங்களை குறித்து நாம் கற்று வருகிறோம். அதிலே விசுவாசத்தை குறித்து நாம் இதுவரைக்கும் தொடர்ந்து கற்று வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு பார்க்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, விசுவாசத்தினாலே தன்னுடைய ஒரு பட்டத்தை, தன்னுடைய ஒரு அந்தஸ்தை அவன் வெறுத்தான். மோசே வெறுத்தான் என்று இங்கே வாசிக்கிறோம். வெறுப்பது என்றால் அதை மறுதலிப்பது அல்லது விட்டு விடுவது. அது எனக்கு தேவையில்லை என்று விட்டு விடுவது. அதுதான் வெறுத்தல் என்றால். அந்த தமிழ் வார்த்தைக்கு ஹேட்ரட் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடையாது. அதுக்காக தன்னை வளர்த்து ஆளாக்கின வளர்ப்பு தாயையே வெறுத்து விட்டான் என்று அர்த்தம் இல்லை. நன்றி மறந்து போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. அதோ இளவரசியின் மகன் என்று சொல்லும் போது அதுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து உண்டு, பெரிய பட்டம், பதவி, சலுகைகள் எல்லாம் உண்டு. அரச குடும்பத்தின் மீது எந்த ஒரு குற்றமும் வழக்கே போட முடியாது. இப்ப நேபாளம் நாடு ஒரு அரச குடும்பத்தால் ஆளப்பட்டு வந்தது ஒரு 20-30 வருஷம் வரைக்கும். அந்த நாட்டு சட்டம் என்னவென்றால், அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொலை பண்ணிட்டா கூட அவங்க மேல கேஸ் போட முடியாது. அப்படி ஒரு சட்டம். ராயல்ஸ் அண்ட் காமன்ஸ், அதாவது அரச குடும்பத்தினருக்கு தனி சட்டம், பொதுமக்களுக்கு தனி சட்டம். இப்போது இங்கிலாந்துல அது இருக்குல்ல. காமன்ஸ் அண்ட் லார்ட்ஸ் 2 சபை இருக்கு. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். பொதுமக்கள் சபை, அதுதான் பாராளுமன்றம். பிரபுக்களின் சபை, அதுதான் மேல் சபை. நம்ம நாட்டுல இருக்கிற ராஜ்யசபா மாதிரி அது மேல் சபை. அதுல அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது அரசர்களால் பிரபு பட்டம் கொடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அதுல அங்கத்தினர்களா இருக்க முடியும். அந்த பிரபு பட்டம் பெற்றவர்களுக்கு என்று சில சலுகைகள் உண்டு. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி விவிஐபி, நம்ம ஊர்ல விவிஐபிக்கு நிறைய சலுகைகள் உண்டு, எல்லா இடத்துலயும் உண்டு. அந்த மாதிரிதான். அதை அவன் வெறுத்தான் என்றால் அவனுக்கு சலிப்பு தட்டிடுச்சு, கோபம் வந்துடுச்சு. அவங்கெல்லாம் விக்கிரகாராதனைக்காரர்கள், அவங்கெல்லாம் நம்முடைய ஜனத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கோபத்துல அதை செய்தான் என்கிற பொருள் அல்ல. இது வேண்டாம் எனக்கு, அதை விட்டுட்டான். அது ஒரு விதத்துல தியாகம்னு சொல்லலாம். அல்லது இதை விட, அதாவது ஒரு வேலையை ஒருத்தன் எப்ப விடுறான், அதை விட நல்ல வேலை கிடைக்கும் போது இருக்கிற வேலையை விட்டுறான். அதே மாதிரிதான் ஒரு காரை ஒருத்தன் எப்ப விற்கிறான், அதை விட புது கார் அவனுக்கு கிடைக்கும் போது இந்த காரை, அல்லது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது இந்த காரை வித்துறான். இதை விட புதிய மாடல் வரப்போகுது, அப்ப இது தேவையில்லை. அந்த மாதிரிதான் அது. இதை விட ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அந்த விசுவாசம் தான். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-9 வரை வாசிக்கிறோம். அவன் சொல்றான், எனக்கு அது யூதன் என்கிற ஒரு அடிப்படையில எனக்கு நிறைய சலுகைகள், அந்தஸ்துகள் உண்டு, அது எனக்கு லாபமா இருந்தது, அதை இப்போ நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் அல்ல, 3ஆம் அதிகாரம் 7-9. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எதை பத்தி சொல்றான்? 5:6, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். அவன் சொல்றான், 8ஆவது நாள் விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க.
நான் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், சுத்தமான இஸ்ரவேல் ஜாதிக்காரன். நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தா நான் பரிசேயன். பரிசேயர்கள் ரொம்ப கண்டிப்பான ஒரு பிரிவு, பெந்தேகோஸ்தே மாதிரி வைத்துக் கொள்ளலாம். சதுசேயர் அவங்க கொஞ்சம் கேத்தலிக் மாதிரி, பாரம்பரிய சபை மாதிரி. அவங்க உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க மாட்டாங்க, தேவதூதனை விசுவாசிக்க மாட்டாங்க, அவங்க ஒரு மாதிரி. ஆனா பரிசேயர்கள் ரொம்ப கண்டிப்பான பிரிவை சார்ந்தவர்கள், பெந்தேகோஸ்தே மாதிரி வைத்துக் கொள்ளலாம். நான் சொல்வது கொஞ்சம் உண்மையான பெந்தேகோஸ்தேயை சொல்கிறேன். பெந்தேகோஸ்தேன்ற பேர்ல எப்படியும் இருக்கலாம்ன்ற மாதிரி உள்ள அந்த இதை சொல்லல. அது உண்மையிலே பெந்தேகோஸ்தே என்கிற ஒரு அடிப்படையில ரொம்ப கண்டிப்பா இருப்பது போல ஒரு கண்டிப்பான ஒரு பிரிவு தான் பரிசேயர் என்கிற பிரிவு. அதாவது ஒருவரை தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார்களே என்று வைராக்கியம் கொண்டு சபையை துன்பப்படுத்தினார். ஏன்னா யூதர்கள், பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் இயேசுவை இன்னைக்கு வரைக்கும் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த மத வைராக்கியத்துல யாரோ ஒருத்தரை போய் தேவகுமாரன் சொல்கிறார்களே என்கிற ஒரு வைராக்கியத்துல சபையை துன்பப்படுத்தினார். நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தால் சொல்றான், இப்பவும் நான் செய்த கொலைகள்லாம் சரிதான். நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தால் நான் செய்த கொலைகள் சரி, நான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினது சரி, குற்றஞ்சாட்டப்படாதவன். யூத மதத்தின்படி பார்த்தால், நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தால் நான் ஒரு ரொம்ப பெரிய ஆள், பெரிய அந்தஸ்துல இருக்கிறவன். ஆனா அது எனக்கு அப்போ லாபமா இருந்தது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அது எனக்கு ஒரு பெரிய பலமா இருந்துச்சு, ஒரு பெரிய நன்மையா இருந்துச்சு. ஆனா இப்போ அது எனக்கு நஷ்டம். அதை நான் விட்டுட்டேன், நானே விட்டுட்டேன்றான். கர்த்தர் பிடுங்கி கொண்டாருன்னு சொல்லல, மற்றவர்கள் என்னிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டார்கள் சொல்ல, நான் நஷ்டம் என்று அதை விட்டு விட்டேன். அது மாதிரி மோசேய யாரும் அந்த பட்டத்தை அவங்கிட்ட இருந்து பறிக்கல, அவனே அந்த பட்டத்தை விட்டுட்டான். என்ன விசுவாசம் அவனுக்கு! இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து 26ஆம் வசனத்துல படிக்கிறோம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். இதை விட என்னையா பெரிய இளவரசியின் மகன், இதை விட பெரிய நிலையில கர்த்தர் என்னை வைப்பார் என்கின்ற ஒரு விசுவாசத்தினாலதான் அதை விட்டுட்டான். அதனால கர்த்தர் நம்மை சில காரியங்களை விட சொல்லும் போது, சில காரியங்களாயிருக்கலாம், சில நபர்களாயிருக்கலாம், சில இடங்களாயிருக்கலாம், கர்த்தர் விட சொல்லும் போது அதை விடுவது விசுவாசம் இருந்தாதான் விட முடியும். அடுத்ததாக அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் நாம் பார்க்கிறோம். 27ஆம் வசனம், எபிரேயர் 11ல, விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அவன் ஒரு பக்கம் ராஜா கோபப்படுறார், எகிப்தினுடைய ராஜா மோசே மேல கோபமா இருக்கிறான். ஏனென்றால் மோசே ஒரு எகிப்தியனை கொன்று விட்டான். ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை கொடுமைப்படுத்தினான். போய் தட்டி கேட்ட போது பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையில எகிப்தியனை அவன் கொன்று புதைத்து விட்டான். ராஜாவுக்கு அது தெரிந்து விட்டது. ராஜா மோசையை கொல்ல வேண்டும் என்று அந்த அளவுக்கு கோபத்துல இருக்கிறான். ஆனா அதுக்கு அவன் பயப்படலை. ஏன் பயப்படலனா, நான் ராஜாவுக்கு பேரன். இப்ப பேரன் கிடையாது, பட்டத்தை தான் இவன் திறந்துட்டானே. அதைத்தான் முறைப்படி அவன் வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டானே. அதனால மட்டுமல்ல, இப்ப எகிப்தியனா எபிரேயனான்ற ஒரு இனப்பிரச்சனை வந்துடுச்சு. அதனால ராஜா இவனை கொல்ல வேண்டும் என்கிற அளவுக்கு கோபத்தோட இருக்கிறான். அந்த கோபத்துக்கு அவன் பயப்படல, ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல். ஏன்னா இதை விட ஒரு பெரிய ராஜா இருக்கிறார். அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து, அப்பெல்லாம் மோசைக்கு ஆண்டவரை தரிசிக்கிற அனுபவம் கிடையாது.
40 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த அனுபவம் வந்துச்சு. 80 வயசுலதான் இந்த சம்பவம் நடந்தது. 40 வயசுல 80 வயசுலதான் ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைச்சது. ஆண்டவரை அவனால தரிசிக்க முடியல. ஆனா அவரை தரிசிப்பது போல ஒரு உறுதி அவனுக்கு. இவன் கிடக்கிறான் சின்ன ராஜா, இதை விட பெரிய ராஜா என் கூட இருக்கிறார், அதனால எனக்கு பயம் இல்லை. அன்றைக்கு உலகத்திலே சக்தி வாய்ந்த மனிதன் பார்வோன் தான். இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் மாதிரி. டொனால்டு ட்ரம்ப் இன்னொரு நாட்டுக்குள்ள தன்னுடைய ராணுவத்தை அனுப்பி, வெனிசுலான்ற ஒரு நாட்டுக்குள்ள தன்னுடைய ராணுவத்தை அனுப்பி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியே மனைவியையும் கைது செய்து கொண்டு போயிட்டாங்க. இது வேற யாராவது செய்ய முடியுமா? நம்மால செய்ய முடியுமா? நம்ம நாட்டால அதை செய்ய முடியுமா? ஏதாவது ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு, சின்ன நாடு இலங்கை, நம்ம காலடியில் இருக்கிற மாதிரி இருக்குது சின்னதா, ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? ஒப்பந்தம் போட்டதுனால நம்ம படம் அங்க போச்சு, அவ்வளவுதான். தமிழர்களை தான் அதிகம் கொண்டாங்க அங்க போய். அதனால ஏன்னா அவர்கள் தீவிரவாதத்தில் ஈடுபட்டார்கள் என்கிற காரணத்துக்காக கொன்றார்கள். போய் ஏதோ ஒரு சின்ன நாடு, ஏதோ ஒரு நாட்டுக்குள்ள வேற எந்த நாடாவது நுழைஞ்சி அங்க இருக்கிற ஜனாதிபதியை விடுங்க, ஒரு கிரிமினல் அங்க ஒளிஞ்சிருக்கிறான் போய் கைது பண்ணி கொண்டாட முடியுமா? கொண்டு வர முடியாது. தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தான்ல தான் இருக்கிறாருன்னு பல ஆதாரங்களை வெளியிட்டார்கள். நம்ம போய் நுழைஞ்சு அவனை கைது செய்து கொண்டு வர முடிஞ்சதா? முடியல. ஏன்னா முடியாது, சட்டப்படி கூடாது, அது நடைமுறையில முடியாத காரியம். ஆனா ஒருத்தன் அதை செய்யறான். இந்த ஜனநாயக யுகத்துல டொனால்டு ட்ரம்ப் இன்னொரு அவ்வளவு அதை விட சக்தி வாய்ந்தவன் இந்த பார்வோன். இப்போ ஜனநாயகம் இருக்குது, கோர்ட் இருக்கு, நாடாளுமன்றம் இருக்கு, 5 வருஷத்துல பதவி போயிரும். ஆனா அப்ப பார்வோன் அப்படி இல்ல. பார்வோன் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மனிதன். அவன் கோவப்படுறான், அந்த கோபத்துக்கு அவன் பயப்படல. ஏன்னா இதை விட பெரிய ராஜா இருக்காரியா, ராஜாதி ராஜா இருக்கிறாரு. அவரை பார்க்கிற மாதிரி, அவரை கண்ணால பார்த்தா எவ்வளவு ஒரு உறுதி இருக்குமோ அவ்வளவு ஒரு உறுதி அவனுக்கு இருந்துச்சு. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல உசியா ராஜா அப்படின்னு ஒரு நல்ல ராஜா, பக்தியான ராஜா இறந்து போயிட்டான். அந்த ராஜாவை ஏசாயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசாயாவுடைய ஊழியத்துக்கு ஆதரவா இருந்த ஒரு ராஜா. அவன் இறந்து போனவன ரொம்ப கவலையில இருக்கிறான் ஏசாயா. அப்போ கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்கிறார். கர்த்தர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை காண்கிறார். கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, ஏசாயாவுக்கு சொல்லாம சொல்றாரு, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல ஆண்டவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல். உசியா ராஜாவினுடைய சிங்காசனத்தை விட உயரமான சிங்காசனம், உசியா ராஜாவினுடைய சிங்காசனத்தை விட உன்னதமான சிங்காசனத்துல கர்த்தர் வீட்டு இருக்கிறத கண்டான். ஏசாயாவுக்கு கர்த்தரை ராஜாவாக, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படிதான் சொல்றான். அவன் கர்த்தரை ராஜாவாக தரிசனத்துல, பெரிய ராஜாவாக தரிசனத்துல பார்த்து அவனுக்கு தைரியம் வந்துச்சு. ஆனா இவனுக்கு ஒரு தரிசனமும் வரல. 40 வருஷம் கழிச்சுதான் வந்துச்சு. ஆனாலும் பார்க்க முடியாத தேவனை பார்க்கிறது போன்ற ஒரு உறுதி, விசுவாசம். அப்படிப்பட்ட உறுதி இருந்ததுனால உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மனிதன் பார்வோன் ராஜா கோபத்துல மோசையை கொல்லணும்னு தேடுறான். கொஞ்சம் கூட அதுக்கு பயப்படல. அதனால அந்த ஒரு ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் என் கூட இருக்கிறார் என்பதை நேர்ல காண்பது போன்ற ஒரு உறுதி, ஒரு நிச்சயம். எவ்வளவு பெரிய மிரட்டல், உலகத்திலேயே மிகப்பெரிய மிரட்டல் இதுதான். வேற யாரும் அப்படி மிரட்டல. இவ்வளவு பெரிய மிரட்டலை யாரும் சந்திக்கிற. மோசே சந்தித்தது போல ஒரு பெரிய மிரட்டலை வேற யாரும் பைபிள்ல எனக்கு தெரிஞ்சு சந்திக்கல. அப்படி ஒரு மிரட்டலை சந்தித்த போதிலும்
அவன் பயப்படல. காரணம், ஆண்டவரை பார்க்கிற மாதிரி, பார்க்காட்டாலும் பார்க்கிற மாதிரி ஒரு உறுதி அவனுக்கு இருந்துச்சு. அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம், விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே பஸ்காவை ஆசரித்தான். பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு எதுக்கியா விசுவாசம்? அதுக்கு ஒரு விசுவாசம் தேவையா? ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுக்கு ஒரு விசுவாசம் தேவையா என்று ஒரு கேள்வி எழும்பலாம். என்னுடைய தகப்பனார் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர். 100 வருஷத்துக்கு முன்னாலே சென்னைக்கு அவர் வந்து விட்டார். பள்ளிக்கூடம் பாதி பள்ளிக்கூடம் படிப்பு சென்னையில தான் எங்க அப்பா படித்தார்கள். 1930களிலே வந்து விட்டார்கள். சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாலேயே சென்னைக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் அப்போது சொல்வார்கள், அப்பொழுதெல்லாம் சென்னையில கிறிஸ்தவர்களை பற்றி மற்றவர்களுக்கு பெரிய விழிப்புணர்வு கிடையாது. கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே அவர்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு கருத்து இருந்தது. ஆகையினால நாங்க கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாட மாட்டோம், எங்களை தாழ்த்தப்பட்ட வகுப்பாக மற்றவர்கள் நினைத்து விடுவார்களோ என்று பயந்து நாங்கள் அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டோம் என்று எங்க அப்பா சொன்னார்கள். பின்புதான் நாங்கள் எல்லாம் பிறந்த பிறகுதான் எங்க வீட்டுல விமர்சையா இதுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது. அலங்காரம் பண்ணி ஒரு பெரிய பண்டிகையாக அது கொண்டாடப்பட்டது. எங்க அப்பாவுடைய கருத்து எனக்கு உடன்பாடான கருத்து அல்ல. ஆனாலும் அவர்கள் ரட்சிக்கப்படல. அப்போ சரி, அவர் பள்ளிக்கூட மாணவன் தானே. அப்பொழுது என் தகப்பனாருடைய குடும்பத்தை சார்ந்த பெரியவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படல. அதனால அவர்கள் அந்த தன்னை ஒரு ஜாதி ரீதியாக மட்டமாக நினைத்து விடுவார்களோ என்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்து கிறிஸ்துமஸை அவங்க கொண்டாடல. 100 வருஷத்துக்கு முன்னால சென்னையில கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு விசுவாசம் தேவைப்பட்டது. அப்போ எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னால எகிப்துல பஸ்காவை கொண்டாடுவதற்கு நிச்சயமாக விசுவாசம் தேவை. அதுவும் எப்படிப்பட்ட பண்டிகை? ஒரு ஆட்டை வெட்டி பலி கொடுத்து அந்த பஸ்காவை ஆசரிக்கணும். அது பெரிய ரிஸ்க். ஏன் ரிஸ்க் என்றால், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அது மோசேயே சொல்லுகிற ஒரு விஷயம். பார்வோன் சொல்றான், நீங்க வனாந்தரத்துல போய் உங்க ஆண்டவருக்கு பலி கொடுக்க வேண்டாம், இங்க உள்நாட்டிலே இருக்கிற இடத்துல இருந்த ஆண்டவருக்கு பலி செலுத்துங்கள் என்று பார்வோன் ஒரு அனுமதி கொடுக்கிறான். அப்போது மோசே சொல்கிற பதில் யாத்திராகமம் 8:26, அதற்கு மோசே அப்படி செய்யத்தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதாய் இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா. மோசே சொன்ன ஒரு காரணம், நீங்க இருக்கிற இடத்திலேயே பலி செலுத்துங்க, உங்க ஆண்டவரை ஆராதிங்க என்று அரசன் சொன்னபோது மோசே சொன்னா, ஆடுனாலே எகிப்தியருக்கு அருவருப்பு. அவங்களுடைய கலாச்சாரம், அன்றைய கலாச்சாரம், ஆடுன்னா அவங்களுக்கு அருவருப்பு. அந்த ஆட்டை எகிப்திய நாட்டிலே வெட்டி, அதுவும் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டை வெட்டணும், வெட்டிதான் அந்த பண்டிகையை கொண்டாடணும், பலி செலுத்தணும். ஆகினால எப்படி விசுவாசத்தோடு அந்த பண்டிகையை ஆசரித்தான்? அதுதான் அவ்வளவு விசுவாசம் தேவைப்பட்டது. ஏனென்றால் இந்த பண்டிகையை கொண்டாடவில்லை என்றால், பலி செலுத்தலன்னா தலைப்பிள்ளை இறந்து போயிடும். இப்ப பலி செலுத்தினா எல்லா பிள்ளையும் செத்து போயிடும், எல்லாரையும் கொண்டு வருவானுங்க, கல்லறிவார்கள். எகிப்தியர்கள் கல்லறிவார்கள், எல்லாரும் தான் செத்து போயிருவாங்களே. ஒரு தலைப்பிள்ளையை காப்பாத்துறதுக்காக எல்லாரையும் பலி கொடுப்பதா என்கிறதா நடைமுறை சூழ்நிலை. ஆனா ஒரு விசுவாசம் தேவைப்பட்டுச்சு. இல்ல, யாருக்கும் ஆபத்து இல்ல, யாரையும் கல்லெறிய மாட்டார்கள் என்கிற. ஏன்னா இன்னும் தலைப்பிள்ளைகள் எல்லார் வீட்லயும் தலைப்பிள்ளை சங்காரம் நடந்தது.
அப்படி நடக்கிற நேரத்துல இவங்க பலி செலுத்தி இருந்தா யாரும் அவன் வீட்டுல துக்கம் இருக்கு, எவனும் அதை இவங்களை கழுத்துக்கு அடிக்க மாட்டான். ஆனா அதுக்கு முன்னாலே இவங்க செய்யணும். சங்கார தூதன் நாட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாலே இவங்க பலி செலுத்தி அந்த ரத்தத்தை வாசல் நிலையில பூசிடணும். எல்லாரும் கல்லை தூக்கி அடிப்பார்கள் என்றால் எல்லாரும் போறது பரவாயில்ல, தலைப்புள்ள சாகட்டும், மற்றவங்க மீதி குடும்பத்துல இருக்கிற மற்றவங்களாவது நம்ம தப்பிக்கொள்வோம் என்றுதான் மனுஷீகத்துல நினைக்க தோன்றும். அதுதான் நடைமுறை. ஆனா விசுவாசத்தினாலே அவர்கள் கல்லெறிய மாட்டார்கள், எந்த ஒரு தீங்கும் வராது என்கிற விசுவாசத்தினாலே ஆட்டை பலியிட்டு ரத்தத்தை வாச நிலையிலே பூசினார். ஆக ஒரு பண்டிகையை கொண்டாடுவதற்கு கூட விசுவாசம் தேவைப்பட்டது. சபைக்கு போறது கூட சிலருக்கு விசுவாசம் தேவை. குடும்பத்தார் ஆண்டவரை அறியாத குடும்பம் என்றால் துன்பப்படுத்துவார்கள், ஒருவேளை அறைக்குள்ளே பூட்டி போட்டு விடுவார்கள், அல்லது வேற சொத்து கொடுக்காம விட்டுருவாங்க, குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. பல ஆபத்துகள் இருக்கு. அதையும் மீறி சபைக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விசுவாசம் தேவை. ஆகவே விசுவாசத்தினாலே நாம் கர்த்தருக்காக கடினமான காரியங்களையும் செய்ய முடியும், முடியாத காரியங்களையும் செய்ய முடியும். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, விசுவாச வீரர்களை குறித்து நாங்க தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, விசுவாசத்தினால விட வேண்டியதை அவன் விட்டான். அது பாவம் கிடையாது. இளவரசியின் மகன் என்கிற அந்தஸ்து பட்டம் பாவம் கிடையாது. ஆனாலும் அதை விட மேலான ஒரு காரியத்தை கர்த்தர் தருவார். இனி வரும் பலனின் மேல் நோக்கமாய் இருந்து இதை விட மேலான காரியத்தை கர்த்தர் தருவார். கர்த்தருக்காக ஊழியம் செய்தால் இதை விட மேலான காரியத்தை தருவார் என்கிற விசுவாசத்தினால் ஆண்டவரே அதை விட்டான். பவுலும் கூட ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை கட்டி கொண்டிருந்திருக்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவன் எருசலேம்ல இருந்திருக்கலாம், பரிசேயனாவே இருந்திருக்கலாம். ஆனா அவன் அதை எல்லாத்தையும் விட்டுட்டான். எனக்கு பரிசேயனும் என்கிற நிலைமையும் வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு, அவ்வளவு அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய யூதர்களை கூட போய் கைது செய்யக்கூடிய அதிகாரத்தை அரசாங்கம் அவனுக்கு கொடுத்திருந்தது. அது எல்லாத்தையும் அவன் விட்டுட்டு, அவன் அந்தரங்க சீஷனா இருந்திருக்கலாம், நிக்கோதேமு மாதிரி. அப்படி இருக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் ஆண்டவருக்காக வந்தான். ஆண்டவரே, அது போல நாங்களும் எதை விடணுமோ அதை விடுவதற்கு, எந்த இடத்தை விடணுமோ அந்த இடத்தை விடுவதற்கு, யாரை விட வேண்டுமோ அவர்களை விடுவதற்கு விசுவாசத்தினாலே நாங்கள் அதை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இதைவிட மேலான காரியத்தை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர் என்று விசுவாசிக்க உதவி செய்யும். அதே போல கர்த்தாவே, அவன் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மனிதனாகிய பார்வோன் ராஜாவுடைய கோபத்துக்கு பயப்படல. கர்த்தர் அதை விட பெரியவர், பார்வோனை விட அவர் பெரியவர். அவர் என்னோடு இருக்கிறார், பார்க்க முடியாட்டாலும் அவர் என்னோடு இருக்கிறார் என்று அவன் விசுவாசத்தினாலே உணர்ந்தான். காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம் என்று ஆண்டவரே எங்களுக்கு அதே அதிகாரத்துல ஆரம்பத்துல வரையறை சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்க முடியாத ஒன்றை பற்றி ஒரு நிச்சயம். ஆண்டவரை பார்க்க முடியல, கூட தான் இருக்கிறாரு, அவர் பெரிய சிங்காசனத்துல இருக்கிறார். பார்வோன் சிங்காசனத்தை விட பெரிய சிங்காசனத்துல இருக்கிறாரு, ஆனா அதை பார்க்க முடியல. ஆனாலும் அதை விசுவாசித்தான். அது ஒரு நிச்சயம் அவனுக்குள்ள ஏற்பட்டது, உறுதி ஏற்பட்டது. அதனால உலகத்திலேயே மிகப்பெரிய மிரட்டலுக்கு அவன் பயப்படல. ஆண்டவரே, நாங்களும் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாங்க பயந்து சாகுறோம். ஆண்டவரே, சின்ன சின்ன தவறான செய்திகளுக்கு, நேர எதிர்மறையான செய்திகளுக்கு பயந்து சாகுறோம். ஆண்டவரே, அப்படி அல்ல. மனிதனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படுகிறோம், மனிதனுடைய மிரட்டல்களுக்கு பயப்படுகிறோம், பல காரியங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம், வியாதிக்காக பயப்படுகிறோம், வறுமையை நினைத்து பயப்படுகிறோம், மனிதர்கள் எங்களை மிரட்டும் போது பயப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த விசுவாசத்தினாலே உம்மை பெரிய ராஜாவாக உணர, ஆண்டவரே, நீர் எங்கள் கூட இருக்கிறத உணர
பயத்தை நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.